இங்கே எல்லாமே வந்து ஒரு இடத்துல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது அவங்க செஞ்சாங்களே அவங்களுக்கு என்ன பண்ணீங்க, இவங்க செஞ்சாங்களே இது இன்னும் நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முட்டு கொடுக்கும்போது இதுக்கான தீர்வு கிடைக்காம அடுத்து ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்து இது செஞ்சால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொறுப்புலையோ இருந்தால் போதும், ஏதோ அரசியலில் ஒரு கட்சி தொடர்பு இருந்தால் போதும், நமக்கு முட்டு கொடுத்து பேசுறதுக்கு 4 பேர் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை உருவாக்கி விடுது. இது சமுதாய சீர்கேடு. உண்மையிலே இது போன்ற செயல்கள் வந்து தவிர்க்கணும். அவர் சாட்டையால் அடித்தார் இல்லையா, அது எனக்கு தெரிஞ்ச அது ஒரு தேவையில்லாத விஷயம். சட்டப்படி அணுகி சட்டப்படி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது, அவருக்கு தெரியும். அதுக்கு சாட்டையால் அடிச்சிருக்கு எந்த வகையில் தீர்வுன்னு தெரியல. எல்லோருமே பெண்களுக்கு எதிரான விஷயங்களை தனது கட்சிக்கு சாதகமாக பாதகமாக என்று மட்டும் பார்த்து அதை அரசியல்படுத்தாமல் பெண்களுக்கான கொடுமை நடக்கும்போது அதுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அந்த தண்டனைக்காக போராட வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும். அதில் கட்சி, சமயம், சாதி பாகுபாடு எதுவுமே பார்க்கக்கூடாது என்பது எனது பொதுவான கருத்து.